ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், ரேவன் vs கோஸ்ட் ரைடர் இந்த ஒரு டாப்பிக்கில் வீடியோ பண்ண சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். கோஸ்ட் ரைடரோட பவர்ஸை பற்றி இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கோஸ்ட் ரைடரோட பவர்ஸை பற்றி மேலோட்டமா பார்க்கலாம். கோஸ்ட் ரைடரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு காடுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் இவரோட பாடியை நீங்க துண்டு துண்டா வெட்டினாலும் சரி அதை திரும்ப ரீஜெனரேட் பண்ணிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. இவரால ஹெல் ஃபயரை மேனிபுலேட் பண்ண முடியும். அதன் மூலியமா தான் தொடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஹெல் ஃபயரோட ஃபியூஷனை கிரியேட் பண்ணி தனக்கேத்த ஒரு வெப்பனாவோ இல்ல ஒரு பொருளாவோ மாத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். இவரால பல டிமென்ஷன்ஸை கடந்து டிராவல் பண்ண முடியும். ஒருத்தரை சும்மா பார்த்தே அவர் தான் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கோஸ்ட் ரைடரால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுக்கு ஏத்த தண்டனையும் கொடுக்க முடியும். கோஸ்ட் ரைடரால சோல் மேனிபுலேஷன் பண்ண முடியும். அதாவது இவரால பாவம் பண்ண ஒருத்தரோட சோலை எரிக்கவோ இல்ல அப்சர்வ் பண்ணிக்கவோ முடியும். பிளஸ் கோஸ்ட் ரைடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல் பீயிங். சோ கோஸ்ட் ரைடரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா ரேவனை பத்தி பார்க்கலாம். டிசி யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டீமனான ட்ரைகானோட மகள் தான் ரேவன். சோ பாதி ஹியூமன் பாதி டீமனா இருக்கிறதுனாலயே இவக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. லைக் டெலிகைனசிஸ் பவர் இருக்கு, டெலபதி பவர் இருக்கு, டெலபோர்டேஷன் பவரும் இருக்கு. அண்ட் இவளால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி தன்னோட பாடியில இருந்து சோலை மட்டும் தனியா பிரிச்சு ஆஸ்ட்ரல் ஃபார்முக்கு மாற முடியும். தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அதை முன்கூட்டியே கணிக்க முடியும். தான் உடம்புல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் அதை ரொம்ப ஈஸியா ஹீல் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு சாலிட் சர்ஃபேஸ்குள்ளேயும் புகுந்து வெளியே வர முடியும். தன்னோட ஷேப்பை எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். ஏகப்பட்ட மேஜிக்கல் ஸ்பெல்ஸை கேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா இவளால டார்க்னஸை மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது இவளோட சோல்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க்னஸ் இருக்கு. அந்த டார்க்னஸ் எப்பெல்லாம் வெளியே வருதோ அப்பெல்லாம் ரேவன் ஈவிலா மாறிடுவா. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருவா. அதுலயும் ரேவன் ஒரு முறை சொல்லியிருப்பா, தனக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அது இந்த கிரகத்தோட சேர்த்து ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிடும்னு சொல்லுவா. சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் ரேவன். ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா இவங்க ரெண்டு பேத்துக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா ரேவனுக்கு வந்து அன்கைண்ட்னஸ்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது ரேவன் வந்து ஒட்டுமொத்த டிசி யூனிவர்ஸையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பா. சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேவன் எல்லாம் கோஸ்ட் ரைடரால டிஃபீட் பண்ண முடியாது. இவரால பேஸ் லெவல்ல இருக்கிற ரேவனை மட்டும் தான் டிஃபீட் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் ரேவன் வந்து பவர்ஃபுல்லான கேரக்டரா இருந்தாலும் அவளுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா சோலுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அண்ட் கோஸ்ட் ரைடரால தன்னோட பெனன்ஸ் ஸ்டாரை பயன்படுத்தி பாவம் பண்ண ஒருத்தரோட சோலை எரிக்கவோ இல்ல அப்சர்வ் பண்ணிக்கவோ முடியும். ஆனா இதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ரேவன் வந்து தன்னோட சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு தப்புமே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட எமோஷன்ஸை பயங்கரமா கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. சோ ரேவன் வந்து தனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தப்புமே பண்ணது கிடையாது. அப்படிங்கிறப்ப கோஸ்ட் ரைடரோட பெனன்ஸ் ஸ்டார் வந்து ரேவன் மேல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் இதுல என்னோட ஓன் தியரி என்னன்னா, ரேவனோட அப்பா ட்ரைகான்ங்கிற டீமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 7 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் ட்ரைகானோட ஒவ்வொரு பாவத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில ரேவன் வந்து ட்ரைகானோட பெருமைங்கிற பாவத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ கோஸ்ட் ரைடர் நினைச்சா தன்னோட பெனன்ஸ் ஸ்டாரை பயன்படுத்தி ரேவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டார்க்னஸ் சோலை எரிச்சு சாம்பலாக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஓன் தியரி. இந்த தியரியை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்களோட விருப்பம். அண்ட் இந்த பேட்டில்ல நீங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.